ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10th CBSE மேத்ஸ். நம்ம இதில் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 4.3ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சம்மை ரெஃபர் பண்ணிவிட்டு இந்த சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் இந்த 2 ஈக்குவல் ரூட்ஸு, ரியல் ரூட்ஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த சம் உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியாகவே புரியும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்க, டைரக்டா நம்ம சமுக்கு போயிடலாம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே ஃபார் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன வேல்யூ? கேவோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஸோ தே ஹாவ் 2 ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 2 ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கொடுத்துட்டாலே நம்மளுக்கு போன சம்லேயே நான் சொல்லியிருந்தேன். 2 ஈக்குவல் ரூட்ஸ்னா என்னது? டியோட வேல்யூ என்னது? இப்படி இருக்கும், 0. டி இஸ் ஈக்குவல் டு 0 தான் 2 ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேவா? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, அவங்க ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, 2x² + kx + 3 = 0. இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன ஃபார்மட்ல இருக்கும்? ax² + bx + c = 0 இந்த மாதிரி இருக்கும். இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம். ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன எழுதிடலாம்? நம்ம ஏங்கிறது வந்து 2ன்னு எழுதிடலாம், பிங்கிறது வந்து கேன்னு எழுதிடலாம், சிங்கிறது 3ன்னு எழுதிடலாம். ஓகேவா? இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம். அதுல 2 ஈக்குவல் ரூட்ஸ்னா டி, கேபிட்டல் டி = 0ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன எழுதுவோம்? a = 2, b = k, c = 3ன்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா. b² - 4ac = 0. இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். b² என்னது? இங்க k, bங்கிறது k. சோ என்ன எழுதிடலாம்? k² - 4 அப்படியே வச்சுக்கோங்க. a க்கு பதிலா என்ன போடலாம்? 2 போட்டுக்கோங்க. c க்கு பதிலா 3 = 0. சோ என்ன எழுதிடலாம்? k² - 4 × 2 னா 8, 8 × 3 னா 24. k² - 24 = 0ன்னு வரும். ஓகேவா? அப்புறம் k² = இந்த -24 அங்கிட்டு போகும்போது +24 ஆயிரும். k ஸ்கொயரை ரிமூவ் பண்ணா என்ன ஆகும்? இந்த இது வந்து ரூட் ஆயிரும். ஓகேவா? ரூட் போட்டு k ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப எப்படி வரும்? ரூட் k² = 24 ரூட்னு வரும். அப்ப இந்த ரூட்டும் ஸ்கொயரும் போயிரும். இங்க மட்டும் ரூட் 24 இருக்கும். ஓகேவா? சோ என்ன இதெல்லாம் இப்ப 24க்கு நம்ம ரூட் கண்டுபிடிக்க போறோம். 2 12 இதுல கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 6 2s are 12, 2 3 2s are 6, 3 1. ஓகேவா? அப்ப என்ன வருது? 2 2 2 3. ஓகேவா? அப்ப என்ன வரும்? 2 2 2 3. ரூட்டுக்குள்ள இருக்கா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரூட் 2 × ரூட் 2னா என்னது? முழு நம்பர் 2 வரும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? ஒரு ரூட் 2 இருக்கு, ஒரு ரூட் 2 இருக்கு. சோ முழு நம்பர் 2 எடுத்துடலாமா? 2 × 3னா என்னது? 6. ஓகேவா? அப்ப என்ன இருக்கலாம்? இது ரெண்டையும் வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும்? ஒரு 2 முழு 2 கிடைக்கும். 2 × 3னா 6. ஓகேவா? அது ரூட்டுக்குள்ள இருக்கு 6. இந்த முழு 2 எடுத்துக்கலாம். இப்ப என்ன இதெல்லாம்? k = +or - 2 √6. ஓகேவா? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஈக்குவல் ரூட்ஸ். சோ என்னது? இதுதான் ஒன்னு +2 √6 இருக்கும், இன்னொன்னு வந்து -2 √6 இருக்கும். ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பாருங்க. kx x - 2 + 6 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்ம்ல இருக்கும்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா ax² + bx + cங்கிற ஃபார்மட்ல தான் இருக்கும். ஓகே, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மாத்தணும். kx × x னா k சொல்யூஷன், kx × x னா kx², kx - 2 னா -2kx, அப்புறம் அந்த +6 அப்படியே வந்து = 0. இப்ப அந்த ஃபார்முக்கு வந்துருச்சா? சோ அப்ப a என்ன எழுதிடலாம்? k. அதே மாதிரி b என்ன எழுதலாம்? -2k. ஓகே, அடுத்து c என்னது? 6, c = 6. ஓகேவா? அப்புறம் இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். b² - 4ac = 0. b க்கு பதிலா என்ன போடுவோம்? -2k. so -2k the whole square -4. இங்க a க்கு பதிலா என்ன போடுவோம்? k. c க்கு பதிலா என்ன போடுவோம்? 6 = 0. so என்ன வரும்? -4 -2k the whole square னா எப்படி வரும்? -2 the 2² k² வருமா? -2 னா - × - +, 2 னா 4, இது k². அப்ப என்ன வரும்? 4k² கிடைக்குமா? சோ இத சிம்பிளிஃபை பண்ணா 4k² கிடைக்கும். மைனஸ் இங்க என்ன இருக்கு? 4 × 6, 4 × 6 னா 24, ஒரு k. சோ -24k = 0. இதுல ரெண்டுலயும் காமன் டேர்ம் எடுப்போமா? இதுலயும் 4k இருக்கு, இதுலயும் 4k இருக்கு. சோ 4k காமனா எடுத்தா என்ன வரும்? இதுல 4k, இங்க ஒரு 4k வெளியில எடுத்துட்டா இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும்? k மட்டும் இருக்கும். மைனஸ் அடுத்து இதுல 4k வெளியில எடுத்துட்டா என்ன இருக்கும்? 6k இருக்காது, 6 மட்டும் இருக்கும். ஓகே, 6 மட்டும் இருக்கும். k - 6. ஓகேவா? k வையும் வெளியில எடுத்துட்டோம், 4ஐயும் வெளியில எடுத்துட்டோம். சோ 6 மட்டும் இருக்கும். -6
4k minus 6 na என்னது minus 24k ஓகேவா சோ equal to 0 அப்ப 4k is equal to 0 k minus 26 equal to 0 னு எழுதிரலாம் 4k is equal to 0 k minus 26 equal to 0 னு எழுதிரலாம் சோ 4k is equal to 0 னா k is equal to 0 னு வந்துரும் k minus 6 equal to 0 னா k is equal to இந்த minus 6 அங்கிட்டு போகும்போது plus 6 இது வேல்யூவே கிடையாது தேவையில்ல k ஓட வேல்யூ என்னது 6 இதான் வந்து ஆன்சர் ஓகேவா அவங்க கேட்டது என்னது k கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க சோ இதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 6 இதுல வந்து k is equal to 6 அவ்வளவுதான் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா இந்த ஃபார்மட் படி ABC எழுதிக்கணும் அவ்வளவுதான் it is possible to design rectangular mango whose length is twice its breadth and area is 800 meters squared if so find the length and breadth கேட்டிருக்காங்க அதாவது நீளமும் அகலமும் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதுவும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஓகேவா அகலம் வந்து இத நம்ம x ன்னு வெச்சுக்குவோம் ஓகேவா இங்க என்ன கொடுத்திருக்காங்க twice its breadth ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப என்னது 2 மடங்கு அதிகமா இருக்கு length ஓகேவா length is இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க சோ என்ன எழுதலாம் length is equal to 2 மடங்கு twice so 2 இதை விட 2 மடங்கு சோ இதை x ன்னு வச்சிருக்கோம் சோ என்ன எழுதிரலாம் length 2x ன்னு எழுதிரலாம் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ரெக்டாங்குலர்னா ரெக்டாங்குலர் கொடுத்திருக்காங்க ஓகேவா அதோட ஃபார்முலா என்னது L into B is equal to area இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் L into B is equal to area இங்க உங்களுக்கு length என்னது 2x நம்ம birth என்ன வச்சிருக்கோம் x 2x into x is equal to area என்னது உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க 800 meters square so 800 இந்த ஃபார்முலா எழுதி இதுல அப்ளை பண்ணிர வேண்டியது 2x into x னா 2x squared is equal to 800 அப்ப x squared is equal to 2 இங்க இன்ட்ல இருக்குறது அங்கிட்டு போயும்போது டிவைட் ஆகும் 800 divided by 2 is equal to x squared is equal to 400 னு வரும் so x squared is equal to இது இங்கிட்டு உள்ள கொண்டுட்டு வரும்போது -400 is equal to 0 இது ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கோங்க இப்ப வழக்கம் போல அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம் a is equal to இதுல a-ங்கிறது என்னது x squared பக்கத்துல இருக்கிறது தான் a 1 இல்லனா 1 b இங்க எதுவுமே கிடையாது x வேல்யூவே இல்ல சோ 0 c என்னது -400 ஓகே so d is equal to b squared minus 4ac இந்த ஃபார்மட்ல அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம் b என்னது 0 squared minus 4 அப்படியே எழுதிக்கோங்க a க்கு வந்து என்னது 1 c க்கு வந்து என்னது -400 so என்ன வரும் -4 into 1 னா -4 4 into -400 னா +1600 இது எப்படி இருக்கு 0 ஓட பெருசா இருக்கு சோ என்ன எழுதிரலாம் அந்த ஈக்குவேஷன் ஹஸ் அதுக்கு ரியல் ரூட் உண்டு இது புரியலனா நீங்க ப்ரீவியஸ் சம்ம ரெஃபர் பண்ணுங்க ஓகேவா இது ஷார்ட்டா நான் சொல்லிட்டேன் இந்த ஈக்குவேஷன் ஹஸ் இப்படி இருந்தாலே அது என்னது ரியல் ரூட் உண்டு சோ ரூட் கண்டுபிடிக்க போறோம் இந்த மேங்கோ கேன் பி டிசைன்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஃபார்மட் எடுத்துக்கோங்க x squared minus 400 is equal to 0 x வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் x squared minus 400 is equal to 0 அப்ப என்னது x squared is equal to இந்த -400 அங்கிட்டு போகும்போது +400 அப்ப x equal to ரூட் அவுட் எடுத்தோம்னா இந்த இடத்துல ரூட் வரும் சோ x equal to √400 is equal to x equal to இது எப்படி பிரிக்கலாம் 20 into 20 ன்னு பிரிக்கலாம் 400 20 into 20 ரெண்டு இன்டு பண்ணோம்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 400 கிடைக்கும் ஓகேவா சோ இத 20 into 20 ன்னு பிரிச்சிரலாம் ரூட்டுக்குள்ள 20 20 இருக்கும்போது நான் என்ன சொல்லிருக்கேன் 20 ஒரு 20 அப்படின்னா என்ன சொல்லிருக்கேன் ரெண்டு 20ங்கிறது சேர்ந்தா என்ன வரும் முழு நம்பர் 20 ஆயிரும் ரூட் அவுட் எடுத்தோம்னா என்னது இது முழு நம்பர் 20 ஆயிரும் சோ இதுக்கு என்ன பண்ணிரலாம் 20 into 20 சோ என்ன முழு நம்பர் 20 எடுத்துறலாம் அப்ப x equal to 20 x equal to 20 ன்னு கண்டுபிடிச்சோம்னா இதல போட்டுறலாமா இது 20 இது 20 into 2 ஓகே so length என்னது 22x அப்ப 2 into 20 so என்னது 40 மீட்டர் இது 20 மீட்டர் அவ்வளவுதான் அவங்க கேட்டது கண்டுபிடிச்சாச்சா இது ரூட்ஸ் ரியல் ரூட்டா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு ரியல் ரூட் இல்லனா நமக்கு அந்த வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது ஓகேவா இத வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இதுல வந்துட்டு d is equal to 0 ங்கிறது அங்க கொடுத்திருக்காங்க 2 equal roots d is equal to 0 சோ அந்த d ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் d னா என்னது b squared minus 4ac சோ அந்த d க்கு பதிலா நாம என்ன போடுறோம் b squared minus 4ac is equal to 0 ன்னு போட்டு கண்டுபிடிக்கிறோம் சம் ஓகே இதுல ஏதாவது உங்களுக்கு புரியல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு சம்மோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம் Thank you.